பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் மற்றும் அன்ஷிதாவோட கம்பெரிஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தீபக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீரியல்களில் பல சீரியல்களில் சூப்பராக நடிச்சிருக்காரு. விருது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழக அரசு சார்பாக விருதே வாங்கியிருக்காருங்க நம்ம தீபக். அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றிருக்காங்க அருமையா. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 15 செப்டம்பர் 1979 பிறந்து வளர்ந்துருக்காங்க. 28 ஆகஸ்ட் 1997 பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வளர்ந்துருக்காங்க. அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நடந்த சீரியல்கள் தான் அறிமுகமாயிருக்காரு தீபக் அவர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க கபடி அப்படின்ற மலையாள படத்தில் அறிமுகமாயிருக்காங்க அன்ஷிதா. சொந்த ஊர் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க கொச்சின் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்து வளர்ந்துருக்காங்க நம்ம அன்ஷிதா. இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தீபக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தை முழுக்க பின்பற்றுறாங்க. இவங்க முஸ்லீம் மதத்தை பின்பற்றுறாங்க. அடுத்து நம்ம அவரோட எதிர்பார்த்தது பார்க்கலாம். ஆமாங்க, இவங்க வயசு என்ன, எங்கே படிச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். தீபக் அவர்களோட வயசு இப்போ 45 ஆகுதுங்க. அன்ஷிதா அவர்கள் வயசு இப்போ தான் 27 ஆகுது. கல்யாணம் பண்ணியிருக்காருங்க, காதலிச்சு தான் இவர். தீபக் அவர்கள் மனைவி பெயர் சிவரஞ்சனி. இவங்க பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு. செல்ல பெயரை பொறுத்த வரைக்கும் தீபக் அவரோட தினகர் அப்படின்னு இன்னொரு அன்போட கூப்பிட்றாங்க. இவங்களை செல்லம்மா அப்படின்னு க்யூட்டாக கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பெற்றோர் பொறுத்த வரைக்கும் தீபக் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்யா மற்றும் காளியம்மாள். இதுவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குல்மணி மற்றும் துல்கர். உடன்பிறப்பு பொறுத்த வரைக்கும் தீபக் அவர்களுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு சகோதரர் இருக்காங்க ஹன்ஷிதாக்கு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்செல். கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கலை பட்டம் வரைக்கும் பெற்றிருக்காங்க லயோலா கல்லூரியில் நம்ம தீபக் அவர்கள். விஷ்காம் வரைக்கும் படிச்சிருக்காங்க அன்ஷிதா. நெக்ஸ்ட் இவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது. சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா தோராயமா 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல இவங்களுக்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்க. 2 பேர்த்துக்குமே 45% வெற்றி வாய்ப்பு தீபக் இருக்குங்க. ஹன்ஷிதா அவர்களுக்கு 30% வெற்றி வாய்ப்பு அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சொத்து மதிப்பாக கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இவர் தோராயமாக 10 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. பிக் பாஸ்ல இவங்க 2 பேரும் நல்லா பண்ணுறாங்களா, டைட்டில் வின்னர் ஆவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் ரொம்ப அவரோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். தீபக் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா தீபக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அன்ஷிதாவை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அன்ஷிதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் ரொம்ப அவரோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மீண்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.